பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு பகுப்பாய்வு அறிக்கையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்க முடியாது என்று டில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த அறிக்கையை அணுமின் எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்த உதயகுமாருக்கு வழங்க வேண்டும் என்று 2012ஆம் ஆண்டு மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை நீதிபதி புருஷேத்திர குமார் கௌரவ் ரத்து செய்துள்ளார். இது நாட்டின் பாதுகாப்பு, ராணுவம் மற்றும் வெளிநாட்டு உறவுகள் சார்ந்த விவகாரம் என்பதால் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து இதற்கு விலக்கு அளிக்கப்படுவதாக நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அது மட்டுமன்றி கூடங்குளம் அணுமின் நிலையம் இந்தியா ரஷ்யா கூட்டு ஒப்பந்தத்தின் கீழ் உருவானதால் இதன் வடிவமைப்பு தொழில்நுட்பங்களை ரஷ்யாவின் ஆட்டம்ஸ்டாய் எக்ஸ்போர்ட் நிறுவனம் வழங்கியுள்ளது என்றும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் பெற்றுள்ள இந்த ரகசிய அறிக்கையை வெளியிட ரஷ்ய நிறுவனம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு குறித்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே விரிவாக ஆராய்ந்து திருப்தி அடைந்ததால் இந்த மிக ரகசியமான தொழில்நுட்ப அறிக்கையை வெளியிடுவதில் எந்த ஒரு கூடுதல் பொது நலனும் இல்லை என்று டில்லி உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் வெளிப்படுத்தியுள்ளது.